வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம விஜி வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து கொறட்ட விட்டு உறங்கிட்டு இருக்காங்க. மணிய பார்க்குறாங்க மாறன் 8 மணி ஆகுது. முதலாளிங்க இவ்வளோ நேரம் வந்து உறங்குனா தான் அவங்களுக்கு மதிப்பு போல. இப்ப அவங்கள தெறிக்க விடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட ஒரு மியூசிக் ஸ்பீக்கரை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தோனே போலீஸ் வேன் சவுண்ட வைக்கிறாங்க. ஐயோ! நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. என்ன விட்டுருங்க. யாரும் என்ன பிடிச்சிடாதுங்க. ஐயையோ! எம்மா தப்பி ஓடுவோமா இங்கேருந்து அப்படின்னு வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க விஜி. இத குடும்பத்தோட மாறன் குடும்பமும், ராமச்சந்திரன் குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் கைகொட்டி பார்த்து சிரிக்குதுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் மாறன மீராவும் நைட்டு வந்து பணம் இல்லை அப்படின்னு வந்து ஆட்டோ ஓட்டி வந்து சம்பாதிக்காங்க. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் நீங்கள் தனியாக சுமக்கண்டா, நாங்களும் எங்கள் பங்குக்கு வந்து இனி கடையில் வந்து டெய்லி போய் வேலை பார்க்கணும், நம்ம குடும்பம் ஒற்றுமையாக போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த குடும்பமும் முடிவாக்குறாங்க. சரி, நான் வந்து எல்லாரும் சேர்ந்தே உழைக்கலாம், ஆனால் எங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், குடும்ப பாரத்தை நீங்கள் மட்டும் தனியாக வீரா சுமக்கண்டா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. மொத்த குடும்பமும் இந்த வீடு வாசல் இல்லாட்டாலும் ஒற்றுமையாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் காலையில் கண்ணு முழிச்சு நம்ம வள்ளியம்மா கூட சேர்ந்து சமையல் கட்டுல இருந்து வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீரா, கண்மணி, பிருந்தா எல்லாரும் வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாறன் பார்க்குறாங்க. முதலாளிகள் எல்லாம் இவ்வளோ நேரம் கிடந்து உறங்குனா தான் அவங்களுக்கு மதிப்பு போல அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. கொரட்டை விட்டு உறங்கையா செய்ய மொத்த சொத்தையும் சுருட்டிக்கிட்டு உனக்கு ஏசி காற்றுல இப்படி உறங்கிட்டு இருக்கிற, என்ன விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இப்படி இருந்த குடும்பம் வழங்கும், இப்போ நான் உன்னை ஓட வைக்கேண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா பண்ண போகிற மாறா, சும்மா விடு, அவளை விட்டு தள்ளுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனாலும் கேட்கலங்க. நம்ம மாறன் ஒரு ஸ்பீக்கரை எடுக்கிறாங்க. என்னடா காலையிலே ஒரு நல்ல பாட்டாக போடு, நம்ம காதுக்குள்ளே தான் கேட்கலாம் அப்படின்னு வந்து நம்ம விஜிக்கு வந்து வைக்க ஆப்ப நினைக்காம நம்ம வள்ளியம்மா சொல்கிறாங்க, நல்லா பக்தி பாட்டாக போடுங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு பக்தி பாட்டு ஒரு கேடு. இப்போ பாருங்க, காலையிலே வந்து வள்ளியம்மா நீ பொறுமையாக இருந்து பாரு, ஒருத்தி ஓட்டம் பிடிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இந்த பாட்டில் ஓடுவாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மொத்த குடும்பமும் பார்த்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு போலீஸ் வேன் சவுண்டை வைக்கிறாங்க. அது காதை பிச்சுக்கிட்டு போகுது. நம்ம உறக்கத்தில் இருக்க விஜிக்கு அம்மாவையும் காதையும் போய் தொலைக்குது. என்னென்ன போலீஸ் வேன் சவுண்டு வருது, அம்மா நம்ம தான் வந்து பிடிக்க வந்திருக்காங்க, என்னை பிடிக்காதுங்க, நான் எந்த தப்பும் செய்யலை, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, ஐயையோ நான் மாட்டிக்கிட்டேனே, எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வந்து பதறி உறக்கத்திலே வந்து நம்ம ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம விஜி. அதோட அம்மா நீ எறும்பு, நம்மளை தேடி வேன் வந்துட்டு, ஓடுவோம் தப்பி ஓடுவோமா, இனி இந்த சொத்து பத்து எதுவும் தேவையில்லை, ஓடுவோம் அப்படின்னு வந்து ஓடுறாங்க. இதை மொத்த குடும்பமும் வேடிக்கை பார்க்குது. இவங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. டே, என்னை பார்த்து இப்படி கலாய்ச்சி சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டேன், உங்களை உங்கள் சொத்து வத்து வாசல் எல்லாம் உங்கள்கிட்ட இந்த பிடுங்கின புறமும் நீங்கள் பண்ண கலாட்டாவுக்கு அளவில்லாமல் போச்சு, உங்களுக்கு ஆப்பு வைக்கண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜி வந்து நினைக்கிறாங்க.